கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். இப்போது ஒரு நல்ல செயல்பாடு ஒன்று நடந்திருக்குங்க. நம்முடைய தமிழ் வளர்ச்சித்தினுடைய அமைச்சர் பெருமகனார் வணக்கத்திற்குரிய திருமிகு மாஃபை பாண்டியராஜன் அவர்கள் ஒரு அருமையான செயல்பாட்டை செய்திருக்கிறார்கள். அது என்ன என்று கேட்டால், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை 250 ஆண்டு காலம் ஆண்டார்கள். அப்போது அவர்கள் ஆண்ட பகுதிகளில் அவர்களுடைய உச்சரிப்புக்கு ஏற்றவாறாக நமது பழமையான ஊர்களை எல்லாம் மாற்றிவிட்டார்கள். ஊர்களின் பெயர்களை மாற்றிவிட்டார்கள். ஊர்களே மாற்றினாங்கிறது ஒரு வகை, ஊர்களின் பெயர்களை மாற்றினாங்கிறது ஒரு வகை. ஆங்கிலேயர்கள் நம்மை விட்டு போய் 1947 சுதந்திரம் வாங்கிட்டோம். போய் இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் கூட நாம் அந்த பழைய பெயர்களிலேயே ஆங்கிலேயர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே பெயர்களிலேயே நம்ம அதை உச்சரிச்சுட்டு இருக்கோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், ரயில்வே பயணச்சீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மற்றவற்றில் பார்த்தாலும் அந்த பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ் வளர்ச்சித்துறையை சேர்ந்த நம்முடைய மாஃபை பாண்டியராஜன் ஐயா அவர்கள் மிக அருமையான செயல்பாடாக ஒன்று செஞ்சுருக்கிறார். என்ன அப்படின்னா, 1018 பெயர்களை, தமிழ் பெயர்களை, ஆங்கில உச்சரிப்பில் இருந்த தமிழ் பெயர்களை தூய தமிழுக்கு மாற்றியிருக்கிறார். அதற்கு நாம் அவருக்கு ஒரு நன்றியை செலுத்துவோம். தூத்துக்குடி என்பது தான் அதனுடைய பழைய பெயர். ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார்கள்? டுட்டுக்கொரியன் அப்படிங்கிறான். குடி என்ற பெயர் தமிழ்நாட்டில் அதிகம் உண்டு. பரமக்குடி, காரைக்குடி, தூத்துக்குடி. இப்போ இதெல்லாம் இந்த குடிகள் அமர்ந்த இடம், அதனால் அது குடின்னு வருது. டுட்டுக்கோரியன் அப்படின்னு இருந்தால் அது என்ன வகையில் வரும்? சரி, தப்பு, விட்டுருங்க. திரு அல்லிக்கேணி, அதாவது குளங்கள் நிறைந்து அவற்றில் தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் அதிகம் பூத்திருந்ததன் காரணமாக கேணி என்பது நம்ம சொல்லுவோம், கிணறு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குளம் மாதிரி அந்த குளத்தில் நிறைய மலர்கள் பூத்திருந்தது. அதனால் அதுக்கு திரு அல்லிக்கேணின்னு பேர். ட்ரிப்ளிகேன் அப்படின்னு மாற்றிட்டோம்னா அது என்ன அர்த்தம்? சரி, அடுத்தது வாங்க. ட்ரங்க் பாட்னு ஒரு ஊர் இருக்குமா? இருக்குது. ஆனால் அது உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. காரைக்காலுக்கும் பூம்புகாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் தரங்கம்பாடி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. டச்சுக்காரர்கள் ஆண்ட இடம். இந்த டச்சுக்காரர்கள் அங்கே ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. அங்கே தான் முதல் நூல், தமிழ் நூலும் அச்சாச்சு. அந்த இடத்துல தான் இந்த டச்சுக்காரர்கள் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகளை நெதர்லாண்டில் வச்சுருக்காங்க. நான் இப்போ போயிருந்தப்போ பார்த்துட்டு வந்தேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஊருக்கு பேரை ட்ரங்க் பாட்னு வச்சுட்டாங்க. உண்மையிலே அதுக்கு பேர் என்ன? அந்த ஊருக்கு பேர் என்ன? தரங்கம்பாடி. அதாவது தரங்கம் என்றால் அலைகள், அலைகள் அலைகள் தாளாட்டுகின்ற இடம், பாடுகின்ற இடம், தரங்கம்பாடி. அப்போ தரங்கம்பாடி என்கின்ற வார்த்தை அது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எக்மோர் என்பதை எழும்பூர் என்று மாற்றியிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிற்குரிய பெயர்களை தமிழுக்கு கொண்டு வந்தது முதலில் பாராட்டத்தக்க ஒரு செயல். இன்னும் இந்த செயல்கள் தொடர வேண்டும். நிறைய அதிகமான கோயில்களிலெல்லாம் அருமையான தமிழ் பெயர்களுடைய கோயில்களும் அதில் இருக்கின்ற அம்பிகைகள் பெயர்களும் இருக்கின்றன. அந்த பெயர்களும் நடைமுறைக்கு வர வேண்டும். அவற்றையும் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். இந்த தமிழ் வழி செயல்பாடுகள் தொடரட்டும். பாராட்டுக்கள். நன்றி.